மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு மின்சார சபையின் செலவுகளையும் குறைக்க வேண்டும் என்பதுடன் மேலும் பல முறைகளை இதன் பொருட்டு பயன்படுத்தலாம் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டுகின்றார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். ආර්ථික විවරණ වාර්තාවේ සඳහන් වුණා பொருளாதார கணக்காய்வு அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய செலவினங்களை ஈடு செய்வதற்கான மின் கட்டணத்திற்கு செல்ல வேண்டும். செயற்றிறன் மற்றும் வினைத்திறன் குறைவாக காணப்பட்டாலும் மின்சார சபை நட்டமடையக்கூடும். ஆகவே அவற்றை செயற்றிறன் உடையதாக ஆக்க வேண்டும். ஆகவே செலவினங்களை ஈடு செய்வது என்பது அந்த நிறுவனத்தின் வினைத்திறனற்ற செயற்பாட்டை சீர் செய்வதனூடாக அல்லவா அது மக்களுக்கு நியாயமானதாக அமையும். ඒ ආයතනයේ අකාර්යක්ෂමතාවත් නැති කරගත්තොත් නේද මහ ජනතාවට සාධාරණයක් වෙන්නේ. පළවෙනි එක පිරිවැය මොනවා පිරිවැය ආවරණය වෙන්න ඕන මිල. ඒක පළවෙනි සිද්ධාන්තය. දෙවෙනි එක செலவினங்களை ஈடு செய்வதற்கு முதலாவதாக விலை முக்கியமானது. அதுவே முதலாவது கோட்பாடு. இரண்டாவது, எதிர்காலத்தில் உறுதியாக மக்களுக்கு மின்சார கட்டணத்தை போட்டித்தன்மையுடன் வழங்குவதாக இருந்தால் செலவினங்களை குறைப்பதற்கு பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. நீங்கள் கூறியதை போன்று நிறுவனத்தின் வினைத்திறனை அதிகரிப்பதனூடாக செலவினங்களை ஈடு செய்வதற்கான செலவினை குறைக்க இயலும். மேலும் மின்சார உற்பத்தியின் போது குறைந்த செலவில் மின்சார உற்பத்தியை உடனடியாக ஒரு நாளில் மாதங்களில் செய்ய முடியாது. நீண்ட காலத்தில் குறைந்த விலை மின் உற்பத்தியில் செலவினங்களை குறைக்க இயலும். இரண்டு முறைகளிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை கிடைக்கும். மின் உற்பத்தி விநியோகம் போன்ற விடயங்களின் ஊடாக மேலும் எவ்வளவு தொகை சேமிக்க இயலும் என்பதனையும் கவனத்திற்கொண்டே அவர்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என நினைக்கின்றேன். சர்வதேச நாணய நிதியமும் அடுத்த கடன் தவணையினை வழங்கும் போது இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடும். செலவினங்களை ஈடு செய்யும் விலைமுறைமை தற்போது இல்லாமல் இருப்பதாலா இந்த கடன் தவணையை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. கடந்த முறை செலவினங்களை ஈடு செய்வதற்காக கோஸ்ட் ரிகவரி என்ற நிதி கொள்கைக்கு கடந்த வருடத்திலிருந்தே அரசாங்கம் நாடியற்ற ரீதியில் இணக்கம் தெரிவித்தது. அங்கிருந்தே காலாண்டுக்கு ஒரு முறை அல்லது வேறு முறையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் மின்சார சபையின் நிதி அறிக்கையில் லாபமா அல்லது நட்டமா என்பதை பார்க்கும்போது கடந்த விலை முறைமைக்கு அமைய செலவினங்கள் ஈடு செய்யப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அரசாங்கம் தற்போது இதனை தொடர்ந்தும் பேணுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் செலவினங்களை ஈடு செய்வதற்கு ஏதேனும் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது.